அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். சங்கீதம் 46வது அதிகாரம் 10வது வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செய்கிறவராயிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆகையினால நாம் ஒன்றை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இது எப்படி செய்ய போகிறோம், அதை எப்படி செய்ய போகிறோம், இது என்னவாக முடியும், அது என்னவாக முடியும், இதை யார் கவனிப்பார்கள் என்று சொல்லி ஒன்றை குறித்து நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் அவருடைய கருத்துக்குள் வைத்து அவர் நடத்தி தருவார். அந்த பகுதியில் வேதம் சொல்லுகிறது, அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் பார்த்து கொள்கிறார். பூமியின் கடைமுனை மட்டும் உங்களுக்காக அவர் யுத்தங்களை ஓய பண்ணுவார். உங்களுக்காக எல்லா காரியங்களையும் அவர் நடப்பிப்பார். உங்களுக்கு விரோதமாக அந்தகாரத்திலும் ஒளிப்பிடத்திலும் செய்யப்படுகிற ஒவ்வொரு கிரியைகளையும் ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாக மாற்றி போடுவார். நாம் ஒன்றை குறித்து கவலைப்படாமல் இருந்தால் போதும், அவர் எல்லாவற்றையும் அவருடைய கண்ட்ரோலில் வைத்து அவர் செய்து முடிப்பார். நம்மை சுற்றி நடக்கிற யுத்தங்களை குறித்து, நம்மை சுற்றி நடக்கிற குழப்பங்களை குறித்து, நம்மை சுற்றி நடக்கிற ஒவ்வொன்றை குறித்து நாம் குழம்பி போய் என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்து போய் இதை அப்படி பண்ணலாமா, அதை இப்படி பண்ணலாமா என்று சொல்லி நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கிரிக்கெட் போட்டி பார்ப்பதற்கு செல்வோம் என்றால் அந்த களத்தில் இருக்கிற வீரர்கள் மட்டும்தான் அவர்கள் விளையாடி கொண்டிருப்பார்கள். அங்கு இருக்கிற பார்வையாளர்கள் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு என்ன நடக்கிறது என்று கவனித்தால் மட்டும் போதும். போட்டியின் சில சமயத்தில் நம்முடைய சப்போர்ட்டர் அல்லாத எதிர் அணியினர் ஜெயிக்கிறது போல தெரியலாம், அநேக சமயத்தில் அவர்கள் ஜெயிக்கிறது போல தெரியலாம். ஆனால் போட்டியின் முடிவில் நாம் காத்து கொண்டிருப்போமானால் நாம் யார் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவர்கள் ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்கிறது. பார்வையாளர்களுடைய வேலை அமைதியாக பார்த்து கொண்டிருப்பது மட்டும்தான். இதில் என்ன நடக்கிறது என்று ஒவ்வொன்றை பார்த்து ரசித்து கொண்டிருக்க வேண்டியதுதான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கிரிக்கெட் போட்டியில் எதிரணியினர் கூட ஜெயிக்கலாம், ஆனால் இந்த உங்களுடைய போட்டியில் ஆண்டவர் மட்டும்தான் ஜெயிப்பார். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர், சகலவற்றையும் செய்ய வல்லவர். ஆகையினால் ஆண்டவர் கரத்தில் இந்த யுத்தத்தை ஒப்பு கொடுத்து நீங்கள் அமர்ந்திருந்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொரு வில்லையும் உடைப்பார், ஒவ்வொரு ஈட்டியையும் முறிப்பார். எப்படிப்பட்ட அம்புகள் அவர்கள் எய்தாலும் அதை ஒன்றுமே இல்லாமல் பண்ணி போடுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.